இந்தோனேஷியால இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் நடந்த போட் ரேஸ்ல வைரலான ஒரு 11 வயசு பையனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜில் ட்ரெடிஷ்னலாக நடக்கக்கூடியது தான் இந்த பக்கு ஜலார் ரேஸ்ன்றது. ஸோ இந்த ரேஸில் போட்டில் 60 பேர் ஒரே ரிதமில் ரோப் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த 60 பேரும் போட்டை வேகமாக செலுத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த போட்டோட ஸ்டார்டிங் டிப்பில் ஒரு சின்ன பையன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோட இருந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த போட் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த சின்ன பையன் அங்கே இருந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த மூவ்ஸும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா 1600s அப்ப இருந்த கிங்ஸை ஆனர் பண்ணதுக்காக பண்ணது. ஸோ இப்போ அங்க இருக்க லோக்கலோடைய பெரிய கல்ச்சரல் செலிப்ரேஷனா எவ்ரி இயர் நடந்துகிட்டு இருக்கு. ரேஸ் அவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கப்போ அந்த சின்ன பையன் இந்த போட்டோட ஸ்டார்டிங்ல நின்று டான்ஸ் ஆடுறது அந்த ரேஸுக்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொண்டு வரதா சொல்லிட்டு அங்க இருக்க லோக்கல் எல்லாமே பிலீவ் பண்றாங்க. ஸோ அந்த போட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நின்றுட்டு ஆடுற சின்ன பசங்களை எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னா, ஒருவேளை அவங்க பேலன்ஸ் மிஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த ரேஸே தோக்கவும் வாய்ப்பு இருக்கு அண்ட் அவங்களுக்கு பேட் லக் நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அங்க நம்புறாங்க. பாக்கு ஜலார் இது வெறும் ரேஸ் மட்டும் கிடையாது, இது அங்க இருக்கவங்களுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன் அண்ட் மேஜிக் இன் வாட்டர்ன்றது நம்புறாங்க. ஸோ அப்படியேப்பட்ட இந்த ரேஸ்ல ரீசெண்டா ஒரு சின்ன பையன் ஃபேமஸ் ஆனது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். கூல் மூவ்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த மூவ்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. F1 ரேசஸ் முதற்கொண்டு இந்த மூவ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஃபேமஸ் ஆன 11 வயசு பையனான ராயன் அரிக்கன் திஹாக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குன்னா, ஸோ அந்த பையனை என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த ஊரோட கவர்மெண்ட் 20 மில்லியன் IDR அந்த பையனோட ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு நிக் நேமும் வச்சிருக்காங்க, ஆரா ஃபார்மர்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையனை அந்த ஊரோட டூரிசம் அம்பாசிடராகவும் மாத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன பையன் ஆடின மூவ்ஸை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்ல இருந்து செலிபிரிட்டிஸ் வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வைரலாக நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு சீக்கிரம் வைரல் ஆகுடா அப்படின்னு சொல்லுங்க.